வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகளில் பள்ளிக்கல்வி மேல்நிலைக் கல்வி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பயிற்று நிலை 1 ஆகிய பணியிடங்களில் 31/1/2026 அன்றைய நிலவரப்படி முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்ற வலியுறுத்தல் தொடர்பாக ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டிருக்காங்க. 2023-24 முதல் 24-25 கல்வியாண்டுக்கான முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் 22/1/2022 தற்காலிக தெரிவிப்பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நேரடி நியமனம் வழங்கும் பொருட்டு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் தற்பொழுதைய நிலவரப்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பயிற்று நிலை 1 நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்கள் விவரங்களை எமிஸ் இணையதளத்தில் 31/2021 ஸோ இந்த 31/1/2021க்கு முன்னாடி பதிவேற்றம் செய்து அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காலி பணியிட விவரங்கள் எதுவும் விடுபடாமல் இருக்க பதிவேற்றம் செய்யுமாறும், காலி பணியிடம் விடுபட்டிருந்தால் பின்னர் அறிந்ததால் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வியர்களை பொறுப்பேற்க நேரிடும் அப்படின்றதையும் நமக்கு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு தற்காலிக தெரிவிப்பட்டியலை வெளியிட்டிருக்காங்க தற்சமயம். ஸோ அதில் எத்தனை கேண்டிடேட் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க, இன்னெலிஜிபிள் எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, ஸோ எவ்வளோ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வித்ஹோல்டில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பணி வாய்ப்பை கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சரியாக இல்லை, மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஸோ அவங்களுடைய டாக்குமெண்ட், அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் அவங்க ப்ராப்பராக வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்காதுங்க. ஸோ மறுவாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் பிஜிடிஆர்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எக்ஸாமில் செலக்டட் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்கிட்டு, ஸோ அந்த கேண்டிடேட்டில் யாரெல்லாம் செலக்டட் லிஸ்ட்டில் வராங்களோ ஆனால் அவங்களுடைய பெயர்கள் சிவி லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுவாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு மறுவாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப செகண்ட் சிவி லிஸ்ட், ஸோ 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை வெளியிட போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு இவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப ஒரு 5000 பேர் பார்த்திங்கன்னா மீண்டும் செகண்ட் சிவி லிஸ்ட் பட்டியலில் தேர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதே போல் முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடம் 1996 அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1500 காலி பணியிடங்களை கூடுதலாக நிரப்புவாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக காலி பணியிடங்களுடைய உயர்வையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவே முதுகலை பட்டதாரியில் வந்திருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.